ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு தேங்காய் சுட்டு சாப்பிட போகிறோம். தேங்காய்க்குள்ளாடி கொஞ்சமாக ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு சுட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப விளையாமல் பார்த்துக்கோங்க. முத்தி இருச்சுன்னா அந்த தேங்காய் வந்துட்டு நம்ம சுடும்போது அது பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முத்தாத தேங்காயை பார்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலரில் இருந்துச்சுன்னா அது முத்தாத தேங்காய். அதுக்கப்புறமா இந்த தேங்காய்க்கு 3 கண் இருக்கும். அதில் ஒரே ஒரு கண் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கண்ணை பார்த்து நல்ல ஓட்டையாக பெருசாக கொஞ்சம் கூட நல்ல பெருசாக ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது உள்ளாடி சீக்கிரமாக இறங்கி போகும். தேங்காய் தண்ணி வேணும்னா குடிச்சிருங்க, இல்லைன்னா தேங்காய் தண்ணி நமக்கு இதுக்கு தேவையில்லை, தேங்காய் தண்ணியை களைஞ்சிடலாம். இதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட வறுத்த நிலக்கடலை இருக்குன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிலக்கடலை நல்ல கலர் மாறி இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நான் வறுத்தெடுத்துக்கிட்டேன். நிலக்கடலை நல்லா வறுபட்டதும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடார வச்சிடலாம். சூடாறினதுக்கப்புறமா நிலக்கடலையோட தோலை நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். அவலையுமே ஒரு 10 நிமிஷம் வறுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி வறுபட்டு வரும். இந்த மாதிரி கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா நல்லா உடஞ்சி வரணும். இதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நாம் வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்கக்கூடிய அவல், வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய், உங்களோட விருப்பம் போல் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பவுடராக பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக இது கூட இனிப்புக்காக நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தை இந்த மாதிரி திருவி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்காக கருப்பட்டி கூட நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஓட்டை போட்டு வச்சுருந்த அந்த தேங்காய்க்குள்ளாடி இந்த ஸ்டஃபிங்கை உள்ளாடி இறக்கிடணும். தேங்காய் நிறையிற அளவுக்கு நல்லா இறக்கிடணும். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஏதாச்சும் பேப்பரை மடக்கி வச்சுட்டு உள்ளாடி இந்த ஸ்டஃபிங் சேர்த்திங்கன்னா உள்ளாடி சீக்கிரமாக போயிடும். அதுக்கும் ஒரு குச்சியும் வச்சு தான் இந்த மாதிரி உள்ளாடி ஆக்கிடணும். கோனுக்குள்ளாடி போட்ட உடனே உள்ளுக்கு போயிடாது. நம்ம உள்ளாடி சேர்க்கக்கூடிய இந்த ஸ்டஃபிங் நாங்கள் லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோம். அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் போட்டு அப்படியே வாயிலையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் நிரம்புற அளவுக்கு ஸ்டஃபிங் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். குச்சி நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே 2 தட்டு கொடுத்து கூட நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இனி வேறு எதுவுமே இல்லை. நாம் தீயில வச்சு இதை சுட்டு எடுத்துக்கணும். நான் வந்துட்டு இதை விறகு அடுப்பில் வச்சு தான் சுட போகிறேன். உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் கேஸ் அடுப்பில் வேணாலும் சுட்டு எடுத்துக்கலாம். இதை நாம் திருப்பி விட்டு அப்படியே எல்லா பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கணும். இந்த தேங்காய் ஓடு சீக்கிரமாகவே வெடிச்சிடும். வெடித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது வேகல, உள்ளாடி வேகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இந்த தேங்காயோட ஓடு எல்லாமே நல்ல பிளாக் கலரில் மாறும். அப்போ தான் நீங்கள் வெளியே எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிடம் ஆகும். எல்லா பக்கமும் தேங்காயோடு இந்த மாதிரி கருப்பு நிறம் ஆகும்போது வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டு நல்லா சூடாற விட்டுருங்க. சூடாறினதுக்கப்புறமா அந்த தேங்காயோட மட்டும் முதல்ல வெட்டி பிரித்து எடுத்துக்கோங்க. நான் முதல்ல எல்லா பக்கத்துலேயும் ஒரு கத்தியை வச்சு நல்லா கொத்துன்னு கொத்திட்டேன். இதுக்கப்புறமா அதனோட ஓடனை எந்த அளவுக்கு பிரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்களும் பொறுமையாக பிரித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதனோட கம்பு மேலாப்பில் உருவி வந்தது, அதனால் நான் அதையும் உருவி நீக்கிட்டேன். இதுக்கப்புறமா இதனோட டாப்பில் இருந்த தேங்காயோடு கலண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதை ஒரு கத்தியால் இந்த மாதிரி இலக்கி எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக தேங்காய் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இனி அது அப்படியே துண்டுகளாக வெட்டிட வேண்டியது தான். உங்களோட விருப்பம் போல் எந்த ஷேப்புக்கு வேணாலும் எவ்வளோ பீஸ் வேணாலும் இதை வெட்டிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டஃபிங் எல்லாமே உள்ளாடி நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்மளோட தேங்காய் இருந்ததுன்னா அதை கடிச்சு சாப்பிடும்போது அதனோட ஸ்டஃபிங் சேர்த்து வாயில் வரும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தேங்காயை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள்.
டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.